அதான் சொல்றேன். தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்ட போலீசாரால் பரபரப்பு. இந்த இடத்தை விட்டு என்ன அனுப்ப வேண்டியதுக்கான காரணம் என்ன? இங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், நபர் இங்க நிக்கிறாங்களா? கோர்ட்டுக்குள்ள வச்சு எப்படி கைது பண்ணுவீங்க என்று கேள்விகளை எழுப்பிய வழக்கறிஞர்கள். காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. நடந்தது என்ன? தூத்துக்குடி நீதிமன்றத்தில் பிசிஆர் வழக்கு தொடர்பா ஆஜராக வந்த ஸ்ரீவைகுண்டம் வெள்ளூரை சேர்ந்த சிவராமன வேறொரு வழக்கில் கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு இருந்திருக்கு. ஆஜராகி வாய்தா பெற்ற சிவராமன நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்ய உதவி ஆய்வாளர் ராஜபிரபு முயன்றதாக கூறி வழக்கறிஞர்கள் காவல்துறையினரை தடுத்து நிறுத்தியதால இருபுறமும் பதற்றம் அதிகரித்து இருந்திருக்கு. துணை கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் அதிகப்படியான போலீசார் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து நடவடிக்கை மேற்கொண்டதால பரபரப்பு காணப்பட்டு இருந்திருக்கு. கைது செய்வது நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே மட்டுமே செய்ய வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்திய நிலையில சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடந்துட்டு வருது.